வளர்ச்சி பாதை 4 ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பணிக்கு போகிற வழியில் எப்பயுமே இந்த பிஸ்கட்லாம் நான் வாங்க மாட்டேன். இன்றைக்கின்னு பார்த்துட்டு இந்த பிஸ்கட்டை வாங்கினா ஒரே ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் வந்தான், ஐயா எனக்கும் கொடுங்கன்னு. அவனுக்கு கொடுத்தா அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டான். டே மாமா மச்சான் இங்கே ஓடி வாங்கடா, ஓ இழுச்ச மாட்டியிருக்கா. நம்மளை எல்லாம் சுற்று போட்டானுங்க. அப்புறம் அந்த 3 பிஸ்கட்டை 30 பீஸா போட்டு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி மதிய உணவுக்கு 3 முட்டையும் சாம்பார் சாதமும் தான். அதை ஒரு கொடுத்துட்டு அடுத்து 1 மணி நேரம் தூக்கம். வெள்ளிக்கிழமை ஆனாலே மதியானம் தூங்கிடுவோம், ஏன்னா வேலை முடிஞ்சிடும்ல. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தூங்கிங்களாம் கேட்டால் மற்ற நாள் டெப்பனாட்டாக தூங்குவேன், அது வேற கதை. அது அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். கிளம்புற நேரத்தில் வானம் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு, இடி மின்னலும் ஹெவியாக வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நான் போயே ஆவேன், இடி மின்னலால் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஜிம்முக்கு போனால் இவன் தான் இன்றைக்கி பிரச்சனை பண்ண வந்துட்டான். என்ன பஞ்சாயத்துனா இவன் இந்த ஸ்கில்லை ஈஸியாக பண்ணிட்டான், நமக்கு வரலை. அதில் தான் மாட்டிக்கிட்டு வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தேன். சரி பண்ணதாலும் பார்த்தா நம்ம மாஸ்டர் எப்படா மேலே போவோம் இடுப்பில் அடிக்கலாம்னே சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. சரி ப்ராக்டிஸை முடிச்சு விட்றேன்டா தம்பின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு நாள் வந்து முதுகு நாள். நம்ம முற்காலத்தில் வந்து நிறைய முதுகில் குத்து வாங்கினால முதுகை கொஞ்சம் பலப்படுத்திக்கலாம், இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வேரியேஷனை போட்டு திரும்ப அந்த சேலஞ்சுக்கு போயாச்சு. இப்போ பாருடா ஒரு வழியாக இது பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நல்ல அருமையான காஃபியை போட்டு நைட்டுக்கு 3 முட்டையும் சாப்பாடையும் வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம், ஜாலியாக இருங்க.